இந்த வீடியோவை நம்ம ஃபேமிலி பிள்ளைங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். அது ஏன்டா இந்த வீடியோவை மட்டும் நம்ம ஃபேமிலி பிள்ளைங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? பண்ண போகிற ஒர்க் அந்த மாதிரி இருக்குங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவும் போல் நம்ம டார்கெட் நம்ம பிள்ளைங்க தானே. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபாண்டன் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். பட் உண்மையாலும் சொல்ல போனாலும் ஃபாண்டன் ஒர்க் தான். பட் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் ஸ்கூலில் ஹோம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேஸ்ட்டு கொடுத்துட்டு புலி பண்ணிட்டு வா, பூனை பண்ணிட்டு வா, யானை பண்ணிட்டு வான்றாங்க. தம்மா துண்டு பிள்ளைங்க எப்படிங்க அதெல்லாம் பண்ணோம். பட் இதுவே ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் பாராட்டுங்க. நிறைய பேர் ஹோம் ஒர்க்ன்ற விஷயத்தை கொடுத்து ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க. என்டர்டைன்மெண்ட்டான நிறைய விஷயங்களை கொடுத்து கொஞ்சம் ஃபன்னாக பண்ணிங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களும் ஒரு ஜாலியாக வருவாங்க. இல்லைன்னா ஜெயிலுக்கு வரன்னு கூட நினச்சிப்பாங்க. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ஏதோ எனக்குள்ளே தோணுச்சு நான் சொல்லிட்டேன். ஏன்னா என் சைடில் இருக்கிற பிள்ளைங்களாம் ஒரு சில பசங்களாம் போட்டு கதறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்த ஆர்டர்ஸ் வந்துருச்சு. சும்மா பரபரன்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஒர்க் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்க. என்னாலான பெஸ்ட்டு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். எப்பவும் போல தான் வீடியோவை பார்க்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் ஒன்றுமே இல்லைங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எப்போவுமே கொடுத்து தள்ளிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஒர்க்கு நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. நிறைய பேர் ஃபாண்டன் ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஏனா தானு பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஆர்டர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுங்கள், கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணாதீங்க. நம்ம ஃபேமிலிக்கான ஆர்டர்ஸ் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் தட்டின்னு போங்க. வாய் ரொம்ப வலிக்குதுங்க. ஸோ ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க.